إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا قال الله عز وجل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى وإذ بوأنا لإبراهيم مكان البيت ألا تشرك بي شيئا وطهر بيتي للطائفين والعاكفين والركع السجود وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وقال عليه الصلاة والسلام حين يسأل عن أفضل الحج قال رسول الله صلى الله عليه وسلم الحج والحج رواه الجماعة புகழ்நிலைக்கும் அல்லாஹ்வுக்கு உரித்தாக்கியமுடைய ஸலாமும் ஸலாத்தும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்தியத்தோழர்கள் மீதும் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த அனுபவத்தவர்கள் மீதும் வாழக்கூடியவர்கள் மீதும் மறுமை நாள் வரை யாரெல்லாம் அவர்களை பின்பற்றி வாழ்வார்கள் அத்தவர்கள் உண்டாக இந்த ஜும்மாவுடைய பிரயாணம் செய்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்திலே பேசக்கூடிய ஒரு வசனம் இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம خلق السماوات والارض منها اربعه حرم. அல்லாஹ் தஆலாவிடத்திலே அல்லாஹ்விடத்திலே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே வருடத்திலே மாதங்களுடைய எண்ணிக்கை என்பது 12 ஆகும் என்பதாக அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தில் எல்லாம் பேசுகிறார். அந்த 12 மாதங்களிலே மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அந்த 4 மாதங்களில் ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள், அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அந்த அநீதம் செய்து கொள்ளுதல் என்பதை தமக்கு தாமேயும் அநீதம் செய்து கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களையும் அநீதம் செய்யக்கூடாது என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அந்த 4 மாதங்கள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் அல்லாஹ் தஆலா சுருக்கமாக சொல்லி காட்டுகிறார். அந்த 4 மாதங்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு சொல்லும் போது ஸலாத்துல் முத்தவாலியாத் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 3 மாதங்கள் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா துல்காதா, துல்ஹிஜ்ஜா, அதற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், வருடத்துடைய 11வது மாதம், 12வது மாதம், அதாவது இஸ்லாமிய வருடத்துடைய அரபு வருடத்துடைய 11வது மாதம், 12வது மாதம், அதே போன்று வருடத்துடைய முதல் மாதம், அரபு வருடத்துடைய முதல் மாதம் முஹர்ரம் மாதம். இந்த 3 மாதங்களும் அதற்கடுத்த நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் ஜுமாதுல் ஆஹிர் மற்றும் ஷஅபானுக்கு இடையில இருக்கக்கூடிய ரஜபு மாதமும் ஆகும் என்பதாக இந்த 4 மாதங்கள் எவை என்பதை குறித்து சொல்லி காட்டினார்கள். இந்த விஷயம், அதாவது இந்த 4 மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்பதை பற்றி அந்த விஷயம் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்தே தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் என்பதை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவுபடுத்துகின்றார். இடையிலே ஷிர்க் வந்தது, விதத்தான கலாச்சாரங்கள் வந்தது, எல்லா விதமான வழிகேடுகள் வந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்திலும் இந்த 4 மாதங்கள் மக்களின் பெரும்பான்மையானவர்கள் புனிதமான ஒரு மாதமாகத்தான் கருதக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறைஷிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை மக்களிடத்தில் பேசுவதற்கு முன்பாகவும் கூட குறைஷிகள் அந்த குறிப்பிட்ட 4 மாதத்திலே போர் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நேரடியாக எந்த ஒரு தீமையான காரியத்தில் நேரடியாக ஈடுபட மாட்டார்கள். அவர்களுடைய பார்வையிலே எது நன்மையோ, ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அது தீமையாக இருக்கும், ஷிர்க் இருக்கிறது, அதே போன்ற நிறைய விஷயங்கள் இருக்கிறது, அவை அவர்களுடைய பார்வையிலே நல்லது என்று பார்த்தார்கள், அதை செய்தார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றானே ஃபலா தல்லிமு ஃபீஹின் அன்ஃபுஸக்கும் இந்த 4 மாதங்களிலே, இந்த புனிதமான 4 மாதங்களிலே அநீதம் செய்யாதீர்கள் என்று சொல்லுகின்றானே. போர், இது போன்ற வரம்பு மீறுதல், அடுத்தவர்கள் மீது அநியாயம் செய்தல், அக்கிரமம் செய்தல், இது போன்ற காரியங்கள் அவர்கள் ஈடுபடாமல் இருந்தார்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் வரலாற்றை படிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். அது அன்பான சகோதரர்களே,
அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயம், அந்த 4 மாதத்திலே புனிதமான ஒரு மாதத்தை முடித்து விட்டு அடுத்த மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். வருடத்துடைய கடைசி மாதம், இஸ்லாமிய வருடத்துடைய கடைசி மாதமான கடைசி ஒரு மாதம், அந்த கடைசி மாதத்திற்கு முந்தைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ஒரு மாதம் முடிச்சு அப்படின்னா ரஜப் முடிச்சுட்டு 2வது மாதத்துல இருக்கிறோம். துல்ஹஜ் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இருக்கிறோம். அந்த புனிதமான மாதங்களிலே செய்யப்படக்கூடிய காரியங்களை பற்றி எல்லா இடத்திலும் பேசப்படும், எல்லா விஷயங்களும் சொல்லப்படும். ஆனால் இந்த இடத்திலே நாம் ஒரு சில முக்கியமான செய்திகளை, நம்மில் பெரும்பான்மையானவர்கள் கவனக்குறைவோடு இருக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டும் நாம் விரும்புகின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த புனிதமான மாதங்கள் என்று வந்தாலே அல்லாஹுடைய 2வது அத்தியாயத்திலே குர்ஆனிலே வரக்கூடிய ஒரு வசனம் நமக்கு நினைவுக்கு வர வேண்டும். அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத். ஹஜ் என்பது எண்ணப்பட்ட மாதங்களில் செய்யப்படக்கூடியது. ஹஜ் என்பது மொத்தமே 5 நாட்கள் தான். 6வது நாள் இருந்தால் 7வது நாள் இருக்க வேண்டும். ஹஜ் என்பது குறைந்தபட்சம் 5 நாட்கள்ல ஹஜ் முடிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அஷ்ஹுரும் மஅலூமாத், எண்ணப்பட்ட அறியப்பட்ட மாதங்களில் தான் ஹஜ் என்பது இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுவார்கள், அந்த ஹஜ்ஜுடைய காலத்திற்கு தயாராகுவது, இது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்தே சொல்லுகிறார் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன? வதஸவ்வது ஃபைன கைரஸ் ஸாதி தக்வா. ஹஜ்ஜுக்கு நீங்கள் தயாராகுங்கள், ஹஜ்ஜுக்கு நீங்கள் தயாராகுங்கள், ஹஜ்ஜுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். இதோ ஹஜ்ஜுடைய கூட்டம், ஹஜ் செய்யக்கூடிய கூட்டம் ஒவ்வொரு பகுதியிலும் புறப்பட ஆரம்பிச்சிருக்கும், இனிமேல் புறப்பட ஆரம்பிக்கும். இது போன்ற நேரத்திலே ஹஜ் நமக்கு என்ன செய்தி கற்றுத் தருகிறது என்பதை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறோம். காலம் அவசியம் பேசப்பட வேண்டிய விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்று எடுத்தாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவருடைய சகிப்புத்தன்மை, அவருடைய தியாகம், அவர்களை போன்று தியாகம் செய்தவர்கள் யார்? அல்லாஹ்விற்காக அவர்களை போன்று இழந்தவர்கள் யார்? அவர்களை போன்று சகிப்புத்தன்மை யாரிடத்திலே இருக்கும்? அவருடைய தந்தை அவரை கொல்ல வந்தார், அவருக்காக துஆவே செய்தார் இவர் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விற்காக தன்னுடைய மனைவி பிள்ளைகளையே விட்டுவிட்டு வந்தார். அல்லாஹ்விற்காக வேண்டி தன்னுடைய மகனையே அறுத்து பலியிடுவதற்கு துணிந்தார் என்பதாக அவருடைய தியாகத்தை பற்றி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய தியாகத்தை பற்றி பேசுவதை விட முன்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி குர்ஆனிலே இருக்கிறது. ஹஜ் நமக்கு கற்றுத்தரக்கூடிய படிப்பினை என்று எடுத்தாலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சகோதரத்துவம் அப்படின்னு முடிச்சிருவாங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்கள் எல்லா நிறத்தை சேர்ந்தவர்களும் வருவார்கள், எல்லா மொழியை சேர்ந்தவர்களும் வருவார்கள், எல்லா பகுதியை சேர்ந்தவர்களும் வருவார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லா எந்த நாட்டை சார்ந்தவர், எந்த மொழியை பேசக்கூடியவர் என்று தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு எல்லோரும் சமம் என்று நமக்கு காட்டக்கூடிய ஒரு இடம் தான் ஹஜ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நிறைய பேர் பேசுவார்கள். ஆனால் அதுவல்ல முக்கியமான செய்தி. ஹஜ் நமக்கு தரக்கூடிய படிப்பினை அதுவல்ல, அதற்கு முன்பாக ஏராளமாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்திகளிலே நாம் முக்கியமான விஷயத்தை மறந்துவிட்டு அதற்கு அடுத்த கட்டமான விஷயங்களை பேசுகிறோமோ, சூரா மும்தஹினா எடுத்து பார்த்துக்கிறீங்க. சூரா மும்தஹினா 59வது அத்தியாயம் நினைக்கிறோம். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அது காலத்திலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன ஆமனு மஅஹு إذ قالوا لقومهم إنا براء منكم ومما تعبدون من دون الله كفرنا بكم وبدا بيننا وبينكم العداوة والبغضاء. அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே நாம் பெற வேண்டிய படிப்பினை. இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய படிப்பினை. அந்த விஷயத்தை பற்றி இந்த இடத்துல நம்ம பேச வரல. அதை நீங்க குர்ஆன்ல போய் எடுத்து பார்த்துக்கிறீங்க. 59வது அத்தியாயம் நினைக்கிறோம். 59வது அத்தியாயத்துடைய 5வது வசனமும் 4வது வசனமும் இருக்கும். அதற்கு அடுத்து வரக்கூடிய 2-3 வசனங்கள் இதை பற்றிய செய்திகளை தான் அல்லாஹ் சொல்லுகிறார். போய் எடுத்து பாருங்க. அப்ப அன்பான சகோதரர்களே, அதே போன்று ஹஜ் என்று நாம் எடுத்துக்கொண்டாலே சகோதரத்துவம் என்ற அந்த விஷயத்தை தான் பெரும்பாலும் நாம் பேசுவோம். ஆனால் சகோதரத்துவத்தை காட்டிலும் முக்கியமான விஷயங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றார். அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். ஹஜ் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ أَلَّا تُشْرِكْ بِي شَيْئًا وَطَهِّرْ بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். والقائمين والعاكفين சூரா பக்ரால வரும்னு நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லக்கூடிய செய்தி என்ன? وَإِذْ بَوَّأْنَا لِإِبْرَاهِيمَ مَكَانَ الْبَيْتِ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காபா கட்டப்பட வேண்டிய இடம் இதுதான் என்று நாம் சுட்டிக்காட்டிய போது
அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இந்த இடத்துலதான் காபா கட்டப்பட வேண்டும், வேறு இடத்துல வளர்க்கிறார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டுவதற்கு முன்பாகவே எந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறார் அப்படின்னா, அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷைஆ, எனக்கு நீ ஷிர்க் வைக்காதே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு ஹஜ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை நம்மிடத்தை ஷிர்க் என்பது அறவே இருக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான ஒரு படிப்பினை. ஷிர்க் நம்மிடத்திலே இருந்து கொண்டு அந்த ஷிர்க் எந்த வகையில இருந்தாலும் சரி, எந்த வடிவத்திலே நம்மிடத்திலே ஷிர்க் இருந்தாலும் சரி, நீங்க வருஷம் ஹஜ் செய்யுங்க. ஒரு நாளைக்கு 5 வேளை கரெக்டா தொழுங்க, உபரியான தொழுகைகளை தொழுதுவார்கள், ஜக்காத் நீங்க சரியான முறையில கொடுத்துவார்கள், எல்லா விதமான நன்மையான காரியத்திலும் முன்னணியில் இருங்கள், எல்லாவற்றையும் செய்யுங்கள். எந்த ஒரு தீமையான காரியத்திலும் ஈடுபடாமல் ஷிர்க் மட்டும் நீங்க வச்சுட்டீங்கன்னா எல்லாமே சொல்லுங்க, உங்களுடைய எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லாஹ் தஆலா 6வது அத்தியாயத்திலே சொல்லி காட்டுகிறார், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள், அதாவது அந்த 6வது அத்தியாயத்தில் அல்லாஹ் தஆலா 90க்கு இடைப்பட்ட 90 முதல் 100க்கு இடைப்பட்ட வசனங்கள் அல்லாஹ் தஆலா சில நபிமாருடைய வரலாறு, சில நபிமாருடைய பெயர்களை சொல்லுகிறார். ஒரு 18 நபிமாருடைய பெயர்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா தொடர்ச்சியாக சொல்லும்போது, வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்கள் ஷிர்க் வைத்தாலும் சரி, யார் நபிமார்களாக இருந்தாலும் சரி, அவர் யார் வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவர்கள் நபியாக இருக்கட்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார், மூசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார், ஈசா அலைஹிஸ்ஸலாம் பற்றி பேசுகின்றார். 18 நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு கடைசியில் சொல்லுகின்றார், அவர்கள் ஷிர்க் வைத்தால், யார் அவர்கள் நபியாகவே இருந்தாலும் சரி, அவர்கள் ஷிர்க் வைத்தால் லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அவர்களுடைய எல்லா அமல்களும் அழிந்தே போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக அன்பான சகோதரி, ஹஜ் செய்யக்கூடிய நம்மிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு இபாதத்திற்கும் இஹ்லாஸ் நமக்கு அவசியம். ஷிர்க் இருக்கும் நிலையிலே நம்மிடத்தில் இபாதத்துகள் செய்வது என்பது அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு இபாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது, எந்த ஒரு இபாதத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இஹ்லாஸ் இல்லாத ஷிர்க் இருக்கக்கூடிய இடத்திலே இஹ்லாஸ் என்பது அறவே இருக்கவே இருக்காது. இஹ்லாஸ் என்றால் என்ன? அல்லாஹ்வுக்காக மட்டுமே இந்த இபாதத்தை நான் செய்கிறேன் என்கின்ற அந்த உளத்தூய்மை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஷிர்க் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இஹ்லாஸ் என்பது அறவே இருக்காது. ஷிர்க் இல்லாத இடத்திலே சில இடத்துல இஹ்லாஸ் இல்லாமல் இருக்கும். அது முகஸ்துதி, அது ரியா, அது வேறு, அது சிறிய ஷிர்க். இந்த இடத்திலே பெரிய ஷிர்க் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அவர்கள் என்னதான் அழுது புரண்டு எந்த ஒரு இபாதத்தை செய்தாலும் சரி, அவர்களிடத்திலே அந்த இபாதத்திற்கு இஹ்லாஸ் என்பது அறவே வராது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காபாவுடைய இடம் இதுதான் என்று, கட்டப்பட வேண்டிய இடம் இதுதான் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் துஷ்ரிக் பி ஷைஆ, இப்ராஹிமே எனக்கு நீங்கள் ஷிர்க் வச்சிராதீங்க என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஷிர்க் இருக்கும் நிலையிலே ஹஜ் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை அல்லாஹ் தஆலா நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நமக்கு ஹஜ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு படிப்பினை இது. 2வது விஷயம் பாருங்கள், அடுத்த வசனத்திலே 22வது அத்தியாயத்திலே 26வது வசனம் முதல் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து பாருங்கள். அப்ப அல்லாஹ் தஆலா அதற்கு அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், வஅதின் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி அத்தூக ரிஜாலா வஅலா குல்லி ராமின் யாதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். என்ன வசனம் அப்படின்னா, இப்ராஹிமே, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆர்டர் பண்ற, இப்ராஹிமே மக்களை நீங்க ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க, மக்களை நீங்க ஹஜ்ஜுக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எப்ப சொன்னாங்களே? காபாவை கட்டி முடிக்கும் போது. காபாவை கட்டி முடிக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? 3 பேர் இருந்தாங்க. 3 பேர் இருந்தாங்க, யாருமே இல்ல. ஃபுல்லா பாலைவனம், ஃபுல்லா மலைகளும் காடுகளும் தான். ஒரு மனிதரும் வேறு மனிதரே கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிக்கிறாங்க. நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், எந்த ஒரு நன்மையான காரியம் செஞ்சாலும் உடனடியா அல்லாஹ் பக்கம் திரும்பி அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் நான் செஞ்சுட்டேன், நீ ஏத்துக்கிட்டு கூலி கொடு. நாம செய்யறது இல்லை. நபிமார்களுடைய பண்பு இது. காபாவை கட்டி முடித்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்பனா தகப்பல் மின்னா அப்படின்னு சொல்லி கையேந்தினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, அல்லாஹ் நம்மளை இதை ஏற்றுக்கொள், நம்ம கட்டி முடிச்சிட்டோம், நீ சொன்ன நம்ம கட்டி முடிச்சிட்டே அல்லாஹ், நீ இதை ஏற்றுக்கொண்டு நமக்கான கூலி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் துஆ செஞ்சாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு இபாதத், எந்த ஒரு இபாதத்தை செஞ்சாலும் சரி, தொழுறீங்களா, நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நிறைய பேரு தொழுவோம், எந்த ஒரு இபாதத்தை செய்வோம், இபாதத் செஞ்சுட்டு அல்லாஹ் கூலி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். அப்படி இருந்துடாதீங்க. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நீ கூலி கொடு. சஹாபாக்கள் அப்படிதாங்க இருந்தாங்க.
நோம்பை பத்தி வரும்போது நோன்புக்கு முன்னாடி நம்ம சஹாபாக்கள் ரமதானை எப்படி எதிர்பார்த்தார்கள் அப்படின்னு சொல்லி பேசும்போது எல்லாரும் பேசியிருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. 6 வருடத்துல 6 மாசம் சஹாபாக்கள் ரமதான் வரணும், ரமதான் வரணும், ரமதான் அடையணும் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ரமதான் வந்துருச்சுன்னா அடுத்த 5-6 மாதங்கள் பாதி வருடம் ரமதான்ல அவர்கள் செய்த விவாதத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு கூலி தருவா அப்படின்னு சொல்லி துவா கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி படிப்போம், பயான்ல கேட்டிருப்போம். அந்த மாதிரி நம்மிடத்திலும் அந்த பண்பு நம்மிடத்துல வர வேண்டும். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தஆலா ஆர்டர் பண்றார், வஅதின் ஃபின் நாஸி பில் ஹஜ்ஜி யஅதூக ரிஜாலா. இப்ராஹிமே நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறார், யா அல்லாஹ் யாருமே இல்ல, நான் எங்கிட்டு போய் அழைப்பு கொடுக்கிறது? யாராச்சும் இருந்தாதானே, ஒரு 10 பேர் 100 பேர் இருக்கிறாங்க, மக்களே நீங்க ஹஜ்ஜுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுதான், யாருமே இல்லையே, யாரை நான் அழைப்பது என்று அல்லாஹ்விடத்துல கேட்கும் போது அல்லாஹ் சொல்றா, நீங்க கூப்பிடுங்க, மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு. நீங்க கூப்பிடுங்க, மக்களை கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய பொறுப்பு. அன்று அழைப்பு கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு தான் இன்று வரை ஹஜ்ஜிற்கு மக்கள் சென்று கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய அழைப்பு தான் மக்கள் அழைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படி அழைக்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், யஅதூக ரிஜாலா, மக்கள் நடந்து வருவார்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால ஒரு ஆள் புறப்பட்டார். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கேரளால ஒரு ஆள் ஹஜ்ஜுக்கு நடந்தே புறப்பட்டார். அதை பற்றி எல்லாரும் ஃபத்வா எல்லாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் பயான்லாம் பேசுவாங்க. கேரளால இருக்கிறவங்க கேரளால புறப்பட்டார். கேரளால இருக்கிற பெரிய பெரிய உலமாக்கள் எல்லாம் அந்த மாதிரி வேண்டாம், அவாய்ட் பண்ணி தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆனா உண்மையிலே என்ன யதார்த்தம் என்ன அப்படின்னா, தவறு என்று சொல்வதற்கு, நடந்து ஹஜ்ஜுக்கு போறது தவறு என்று சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது. அவர் பெருமைக்காக போறாருன்னா அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் முடியும். அவர் பேர் புகழ் சம்பாதிக்கணும் விளம்பரத்துக்காக போறார் அப்படின்னா அவருக்கும் அல்லாஹ் இருக்க முடியாது. அவருடைய இபாதத் எப்படி இருக்குன்னு சொல்லி கணக்கு போறதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. வமா அந்த அலைஹிம் பிஜப்பார், அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு சொல்லுகிறார், வமா குன்த அலைஹிம் ஹஃபிதா, நபியே அவர்களை நீங்கள் கண்காணிப்பவராக இல்லை. மக்களை கண்காணிக்கிறது, மக்கள் என்ன செய்யறாங்க, ஏது செய்யறா, என்ன நல்லது செய்யறா, என்ன கெட்டது செய்யறா பார்க்கறது வேலை நம்ம கிடையாது. நம்முடைய நாம என்ன செய்யறோம் அதான் நம்ம பார்க்கணும். அப்போ ஒருத்தர் நடந்து ஹஜ்ஜுக்கு போறாரு அப்படின்னா மார்க்கம் அனுமதிச்சிருக்கு, குர்ஆனுடைய வசனம். யஅதூக ரிஜாலா, நடந்து வருவார்கள் ஹஜ்ஜுக்கு, உம்மத்திலே நடந்து ஹஜ்ஜுக்கு வருவார்கள். வலா குல்லி வாமிர், வாகனத்திலே வருவார்கள், ஒட்டகத்திலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு வருவார்கள். யதீன மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீர், இவ்வாறு நடந்தும் இவ்வாறு வாகனத்திலே வருவது என்பது ரொம்ப தூரத்திலிருந்து வருவாங்க, பக்கத்திலிருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன. சில பேர் இந்த வசனத்துக்கு என்ன சொல்லுவாங்க, நடந்து வருது அந்த ஊர்க்காரங்களுக்கு தாங்க அது குறிப்பிடும், அந்த ஊர்க்காரங்களுக்கு தான் மட்டும் குறிப்பிடும் சொல்லி குர்ஆன் ஹதீஸ் சொல்ல. ஹதீஸ் என்ன சொல்லுகிறது, உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. பெண், புகாரில வரக்கூடிய ஹதீஸ், சையான ஹதீஸ், நம்பர் சரியா ஞாபகம் இல்லை. நீங்க தமிழ்ல போய் உக்பா பின் ஆமிர் சொல்லி டைப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஹதீஸ் வந்துடும். உக்பா பின் ஆமிர் அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் நம்பருக்கு முந்தைய ஹதீஸ் என்ன வரும் அப்படின்னா, ஒரு சஹாபி, ஒரு நபித்தோழர், வயதான ஒரு நபித்தோழர் ஹஜ்ஜுக்கு நடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நேர்ச்சி செஞ்சுக்கிட்டு நடந்து போறாரு. உடம்பு சரியில்லாம போய் ஆரம்பத்திலேயே தன்னுடைய 2 மகன்களுடைய தோளிலே இப்படி கையை போட்டு தொங்கிட்டே போறாரு, ரோடு போட்டுட்டே போறாரு. இவரை பார்த்து நபி ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன ஆச்சு இவருக்கு அப்படிங்கும் போது அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, ஹஜ்ஜுக்கு நடந்து போறேன் அப்படின்னு சொல்லி இவர் முயற்சி பண்ணிக்கிட்டாரு யா ரசூலுல்லாஹ், அதனால இவர் இப்படி போறாரு. அப்ப நபி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா தனக்கு தானே சிரமம் செய்து கொள்வதை அல்லாஹ் மக்கள் செய்து கொள்வது அல்லாஹ் விருப்பம் கிடையாது, நீங்க நடந்து வேண்டாம் வாகனத்துல போங்க அப்படின்னு சொல்லி நபி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் எடுத்து காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த ஹதீஸ் உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்பாங்க, புகாரியுடைய ஹதீஸ். அந்த ஹதீஸ் நபி கேட்பாங்க, யார் சொல்லலாம், என்னுடைய சகோதரி பெண்மணி ஹஜ்ஜுக்கு நடந்து போகணும்னு சொல்லி நியத்து பண்ணியிருக்காங்க, யார் சொல்லலாம், எப்படி நடந்து போட்டு பர்மிஷன் இருக்கா அப்படின்னா, நடந்தும் போக சொல்லுங்க வாகனத்திலும் போக சொல்லுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னா. பெண்மணிக்கே நபி ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறார், பெண்மணிக்கே நபி ஸல்லல்லாஹு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. ஆக அன்பான சகோதரர்களே, நாளைக்கு யாராச்சும் இங்கிருந்து புறப்பட்டு அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு இல்ல 10 வருஷத்துக்கு பிறகு புறப்பட்டு ஹஜ்ஜுக்கு போறதுக்கு புறப்படுறாரு அப்படின்னா அப்படி போறது கூடாதுன்னு சொல்றதுக்கு மார்க்கத்துல ஒரு முகாந்திரம் கிடையாது. அவர் பெருமைக்காக போறார் அப்படின்னா அவருக்கும் அல்லாஹ் இருக்க முடியாது, பேருக்கு புகழுக்காக விளம்பரத்திற்காக அவர் போறாருன்னா அவருக்கும் அல்லாஹ் இருக்க முடியாது. அதை பற்றி எடை போடுவதற்கு நமக்கு எந்த அறிவுரையும் இல்லை.
ஹஜ் நமக்கு தரக்கூடிய இரண்டாவது படிப்பினை. இது ஹஜ் மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலும் எந்த நன்மை யார் செய்வதாக இருந்தாலும் சரி, அவர் விளம்பரத்துக்காக பண்றாரு, அவர் பேரு புகழ் சம்பாதிக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லி அதை தீர்மானிப்பதற்கான எந்த ஒரு ரைட்ஸும் நமக்கு இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அதற்கடுத்து ஹஜ் எதற்காக? லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذكروا اسم الله في ايام معلومات على ما رزقهم به بهيمة الانعام. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கால்நடைகளை உணவாக கொடுத்திருக்கிறான், உணவாக சாப்பிடுவதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறான் இல்லையா? அதற்காக வேண்டி அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பேரை அவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ். ஹஜ் முழுக்க 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 அல்லாஹை பெருமைப்படுத்துவதற்கான ஒரு இபாதத் தான். ஹஜ் என்பது அல்லாஹை முழுக்க முழுக்க பெருமைப்படுத்துவதற்கான ஒரு இபாதத் தான். இரண்டாவது அத்தியாயத்திலே வாத்திமுல் ஹஜ் வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்யுங்கள் இஹ்லாஸான அடிப்படையில் கொண்டு வரக்கூடிய அந்த வசனத்திற்கு அடுத்த வசனங்களை எடுத்து பாருங்க. அந்த ஹஜ்ஜிலே என்னென்ன செய்ய வேண்டும், எப்படி அல்லாஹை பெருமைப்படுத்த வேண்டும், எப்படி அல்லாஹை புகழ வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். சஹாபாக்களும் அப்படிதான் இருந்தாங்க. அப்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நாம் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? ஹஜ்ஜுக்கு செல்லும் போது அல்லாஹை புகழ வேண்டும். மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருள் பர்ச்சேஸ் பண்றதுல தான் நம்முடைய கவனம் நிறைய இருக்கு. பர்ச்சேஸ் பண்ணுங்க வேண்டாம் நம்ம சொன்னீங்க, அது கடைசியில ஹஜ் என்பதற்கான முழுமையான நோக்கம் லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும், அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன பலன் கொடுத்திருக்கிறார் என்பதை அவர்கள் நேரடியாக பார்க்க வேண்டும். என்ன பலன் கொடுத்திருக்கிறார்? ஹஜ்ஜுக்கு நீங்க போங்க, ஹஜ்ஜிலே கிடைக்காத எந்த ஒரு உணவு தானியங்கள் இருக்காது, ஹஜ்ஜிலே கிடைக்காத ஹஜ்ஜுடைய காலத்துல உங்களுக்கு கிடைக்காத எந்த ஒரு பழ வகைகளும் இருக்காது. இத்தனைக்கும் மக்காவை பற்றிய நிலை என்ன? யதார்த்தமான நிலை, விளைச்சல் இல்லாத ஒரு பூமி, அது விளைச்சல் இல்லாத பூமி. ஆனால் அந்த பூமியிலே எல்லா விதமான உணவு தானியங்களும் அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இங்கு வரக்கூடிய எல்லாருக்கும் எல்லா வகையான கனிவகைகளும் நீ உணவு கொடு அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். இதுவரை அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் தஆலா பதில் கொடுத்து விட்டே இருக்கிறார். இது மாதிரியான பலன்கள் ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் நிறைய இருக்கிறது. அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ் செய்யக்கூடிய அந்த ஊரை அபயமளிக்கும் பூமியாக, ஒரு நிம்மதி தரக்கூடிய ஒரு பூமியாக மாற்றிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பலன். ஹஜ்ஜுக்கு போறவங்க, உம்ராவுக்கு போனவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, இல்ல நீங்களே உணர்ந்திருப்பீங்க. ஹஜ்ஜுக்கு போகும்போது, ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராக்கு நீங்க போய் இறங்கின உடனே ஒரு தனி ஃபீல் இருக்கும். வியாபாரத்தை பற்றிய டென்ஷனோ, குடும்ப பிரச்சனைகளை பற்றிய டென்ஷனோ அல்லது வேற எந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஃப்ரீடம், அவ்வளோ ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இது அல்லாஹ்விடத்துல இப்ராஹிம் அன்று கேட்டது. ரப்பி ஜல் ஹாதா பலதன் ஆமினா, யா அல்லாஹ் அபயமளிக்கும் பூமியாக, பாதுகாப்பான ஒரு பூமியாக இதை ஆக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவர்கள் கேட்ட துஆ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இது மாதிரியான அல்லாஹ் நமக்கு கொடுத்த பலன்களை நேரடியாக பார்க்க வேண்டும். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வயதுகுரு இஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத், அந்த குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் நீங்கள் பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை நீங்கள் புகழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஹஜ் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்போ ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் போய் பர்ச்சேஸ் பண்றது அது எல்லாம் நோக்கமல்ல ஹஜ்ஜுடையது. அது எல்லாம் ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை அல்ல. நமக்கு ஹஜ் கொடுக்கக்கூடிய படிப்பினை ஷிர்க் நம்மிடத்துல இருக்கக்கூடாது, இஹ்லாஸ் நம்மிடத்துல இருக்க வேண்டும். அடுத்தவருடைய இபாதத்திலே நாம நோட்டம் போடக்கூடாது. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில நல்லதோ தப்பா, அது ரெண்டாவது. அவங்க செஞ்சுட்டு போறாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க, அவங்க செய்யறாங்க, அவங்க பதில் சொல்லிட்டு போறாங்க. அதை பேசுறதுனாலே நாம குற்றவாளி ஆகுவோம், நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அந்த தப்புக்கு நான் பதில் சொல்லிக்கிடுவேன். அதை தப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்க எல்லா குற்றவாளியாக நீங்கள் பதில் சொல்லியாங்க. நான் ஒரு தப்பு ஒரு முறை செஞ்சிருப்பேன், ஆனா அதை பேசி பேசி 1000 முறை மாத்தி 1000 தப்பாக நீங்க மாற்றி வச்சிருப்பீங்க. அது உங்களின் மீது அது குற்றமாக மாற்றப்படும், அல்ல அப்படியே திருப்பி விட்டுருவோம். அப்போ ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த படிப்பினை இது. அடுத்து ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த படிப்பினை, அல்லாஹ் நமக்கு என்னென்ன பலன்களை கொடுத்திருக்கிறார் என்பதை நேரடியாக பார்க்க வேண்டும். பார்த்து அதன் பிறகு அல்லாஹ் அதுக்காக அதிகமாக
புகழ வேண்டும் என்பதற்கு தான் ஹஜ்ஜி என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக ஹஜ்ஜிலே செய்ய வேண்டிய காரியங்கள், அவர்கள் ஹஜ்ஜில முடி களையணும், மொட்டை அடிக்கிறவங்க மொட்டை அடிக்கலாம், முடி குறைக்கிறவங்க முடி குறைக்கலாம், நகத்தை வெட்டிக்கலாம், அது மாதிரியான விஷயங்கள் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்த வசனத்தை சொல்லுகின்றார். ذَلِكَ وَمَن يُعَظِّمْ حُرُمَاتِ اللَّهِ فَهُوَ خَيْرٌ لَهُ عِندَ رَبِّهِ. இது மாதிரியான அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அது நல்லது. அப்போ ஹஜ்ஜுக்கு நாம போறோம் அப்படின்னா நியத்து வைங்க, போறோமோ இல்லையோ ரெண்டாவது நியத்து வைங்க. ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுங்க. சிறிது சிறிதாக இன்றிலிருந்து அதற்கான சேமிப்புகளை தயாரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷாஅல்லாஹ் ஒரு நாள் எல்லாரும் இன்ஷாஅல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போவோம். அப்படி போறோம் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு அவசியம் வேண்டும். அதற்கு அடுத்தபடியான விஷயம் தான் சகோதரத்துவம். இதுதான் ஃபர்ஸ்ட், இதான் பேசப்பட வேண்டிய விஷயம். இதற்கு அடுத்தபடியான விஷயம் தான் சகோதரத்துவம். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சகோதரத்துவம் ஃபர்ஸ்ட், சகோதரத்துவம் ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி காட்டுது. அது வல்ல ஃபர்ஸ்ட் ஷிர்க் நம்மிடத்துல இருக்கக்கூடாது, இஹ்லாஸ் நம்மிடத்துல இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான படிப்பினைகள். இதற்கு அடுத்தபடியான விஷயங்கள் தான் அந்த சகோதரத்துவம். மற்ற நாம் பேசக்கூடிய நாம் கருதக்கூடிய மற்ற விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். ஆக அன்பான சகோதரர்களே, ஷிர்க் என்பது ஹஜ்ஜுக்கு மட்டுமல்ல, எந்த ஒரு இபாதத்திற்கும் ஷிர்க் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு இபாதத்தும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஷிர்க் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார், வலகத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக. நபியே, உமக்கும் வஹியாக அறிவிக்கிறோம், உமக்கு முன்னர் சென்றவர்களுக்கும் வஹியாக அறிவித்தோம். என்ன அப்படின்னா, லைன் அஷ்ரக்த லயஹ்பதன் அமலுக. நிச்சயமாக நீங்க ஷிர்க் வச்சாலும் சரி. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நேரடியான எச்சரிக்கை. எல்லா நபிமார்களுக்கும் இந்த எச்சரிக்கை இருந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். லைன் அஷ்ரக்த, நீங்க ஷிர்க் வச்சீங்க அப்படின்னா லயஹ்பதன் அமலுக, கட்டாயம் நிச்சயமாக உங்களுடைய அமல்கள் அழிந்தே போகும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு போல இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த ஷிர்க்கிற்கான விபரீதங்கள் அதை பற்றி பேசணும் அப்படின்னா பேசிக்கிட்டே போகலாம். எவ்வளவு காசு போன வச்சிருந்தாலும் சரி, பூமி முழுக்க காசு போன செல்வத்தை அவர்கள் கொண்டு வந்து அந்த ஷிர்க்கிற்கு பகரமாக மறுமையில கொடுத்துட்டாலும் சரி, அவர்களால் ஒரு காலம் தப்பித்து விட முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டார். காசு போன இருந்து பிரயோஜனம் இல்லை, பெரிய பெரிய மாளிகைகள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஷிர்க் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா, அதான் பிரயோஜனம். ஷிர்க் இல்லாத நம்முடைய இபாதத்துகள் இருக்கிறதா, இஹ்லாஸின் அடிப்படையில் நம்முடைய அமல்கள் இருக்கிறதா, அதுதான் மறுமையில் நமக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மை பெற்று தரக்கூடிய விஷயங்கள். அது இல்லைன்னா என்ன இல்லை. ஹஜ் நமக்கு கொடுக்கக்கூடிய முதன்மையான படிப்பும் இதை கவனத்தில் கொள்ளுங்கள். வாஹதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பான சகோதரர்களே, ஹஜ் பற்றிய ஒரு சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தோம். அதே போன்று அல்லாஹ்விற்காக வேண்டிய நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவை செய்யுங்கள். ஹாஜி என்று பெயர் போடுவதற்காக உம்ராவையும் நீங்க ஹஜ் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, நேரடியா சண்டை போடக்கூடியதையும் நம்ம நேரடியா பார்த்துருப்போம். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்கள ஹாஜின்னு கூப்பிடலை அப்படின்னாலும், அல்லது பத்திரிகையில ஹாஜின்னு சொல்லி போடலை அப்படின்னா, அல்ல ஹாஜின்னு போடலை அப்படின்னா, ஏன் நம்முடைய பேர்ல இப்படி போடலை அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். அது பெருமையாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படிப்பட்ட ஒரு அமல்கள் அல்லாஹ்விடத்திலே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்ம ஹதீஸ் நம்ம படிச்சிருப்போம். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலியும் கிடையாது, எந்த ஒரு கூலியும் கிடையாது என்று நம்ம படிச்சிருக்கோம். லைஸலில் ஹஜ்ஜில் மப்ரூர் இல்லல் ஜன்னah, சோரத்தை தவிர வேறு எந்த கூலியும் கிடையாது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு எப்போது ஏற்றுக்கொள்ளப்படும்? நம்ம ஃபர்ஸ்ட் உரையில சொன்னபடி இஹ்லாஸ் இருக்கிறோம், ஷிர்க் இல்லாமல் இருக்கிறோம், அல்லாஹ்விற்காக அந்த ஹஜ் இருக்கு. பேருக்காக புகழுக்காக அந்த ஹஜ்ஜி இபாதத்தை நம்ம எந்த ஒரு இபாதத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த இபாதத்தினால் எந்த ஒரு துளியும் நமக்கு பலன் கிடையாது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய இபாதத்துகளுக்கு, அப்படி இருக்கக்கூடிய ஹஜ்ஜுகளுக்கு சொர்க்கம் அறவே கிடையாது. இப்பவே நம்ம முடிவு பண்ணிடலாம், நமக்கு நானே முடிவு பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு முடிவு பண்ணலீங்க, நான் செஞ்சேன்னா எனக்கு முடிவு நான் பண்ணுவேன். அடுத்தவங்களை பத்தி பேச கொடுத்திருக்கு நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சொல்லியிருந்தோம். அதை ஹஜ்ஜு கொடுக்கக்கூடிய படிப்பினை
அதனால நம்ம சொல்றோம். அப்போ ஹஜ்ஜுடைய கூலி நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெற வேண்டும் என்றால் இஹ்லாஸும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக அந்த ஹஜ்ஜு செய்யப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அந்த ஹஜ்ஜுக்கு யார் நியத் செஞ்சுட்டாங்களோ கமன் ஹஜ்ஜல் பைத்த அபிரத மரஃபலா அந்த யார் ஹஜ்ஜுக்காக நியத் செஞ்சுட்டாங்களோ அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா ஃபலா ரஃபஸ வலா ஃபுஸுக வலா ஜிதால், எந்த ஒரு வீணான காரியத்தில் ஈடுபடக்கூடாது, தவறான பாவமான ஒரு காரியத்தில் ஈடுபடக்கூடாது, வீண் தர்கத்தில் அவர்கள் ஈடுபடக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் மட்டுமல்ல, யாரும் சரி வீணான காரியத்தில் ஈடுபடுவதை இஸ்லாமிய மார்க்கம் ஒருபோதும் விரும்பவில்லை. இத்தனைக்கு உமர் தான் அடிக்கடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்னே நீ ஏதாச்சும் செய்யறதா இருந்தா அது மூலமா உனக்கு இந்த உலகத்திலே பலன் தரக்கூடிய விஷயமா இருந்துச்சுன்னா செய். மார்க்கம் அனுமதித்த விஷயம் பொருளாதாரத்தை ஈட்டுவது இது போன்ற விஷயங்கள். இல்லையா மறுமையிலே உனக்கு பலன் தரக்கூடிய விஷயத்தை செய். சும்மாவும் இருந்திராத, வீணான காரியத்தையும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத காரியத்தையும் செய்யாது. இம்மைக்கும் மறுமைக்கும் பிரயோஜனம் தராத எந்த ஒரு காரியத்தையும் செய்யாது. அப்படி செய்யறவங்களை பார்த்தவங்களுக்கு கண்டு கோபம் வருது அப்படின்னு சொல்லி உமர்தான் சொல்லுவாங்க. சும்மா உட்கார்ந்து இருக்கிறவங்களை பார்த்து எனக்கு கோபம் வரும் அப்படின்னு சொல்லி உமர்தான் சொல்லுவாங்க. ஒண்ணு இங்கிட்டு செய், இல்ல அங்க மறுமைக்கான காரியங்கள் செய். இம்மையிலே உனக்கு பலன் தர வேண்டும் மார்க்கம் சொன்ன விஷயங்கள், மறுமையில அல்லது பலன் தர வேண்டும் மார்க்கம் சொன்ன விஷயம். அது ரெண்டும் செய்யாம இருக்காது அல்லது மார்க்கம் அனுமதிக்காத வீணான ஒரு காரியத்திலே நீ மூழ்கி இருக்காது என்பதாக உமர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் வலா ஃபுஸூக், பாவமான ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. பாவமான எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. எப்போ ஹஜ்ஜுக்கான நியத் வச்சுக்கிறோமோ அப்பிருந்தே அந்த பேணுதலான ஒரு வாழ்க்கைக்கு நாம் தயாராகி வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மற்ற நேரங்கள்ல பாவமான காரியம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா கிடையாது. ஆனா இந்த காலகட்டத்துல ரொம்பவும் பேணுதலாக இருக்கு. இப்போ உதாரணத்திற்கு பொய் என்பதை நம்ம சர்வசாதாரணமாக ரமதான் அல்லாத மாதங்களில் பேசிடுவோம். ஆனா ரமதானுடைய காலகட்டத்துல ஐயோ நோம்பு வச்சிருக்கிறோம், பொய் சொன்னா நன்மை குறைஞ்சிரும், பாவம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்கு இல்லையா, யார் பொய் சொல்வதை விட்டுவிடவில்லையோ, பொய்யான காரியங்களை விட்டுவிடவில்லையோ அவர் நோன்பு வைப்பதில் தாகித்திருப்பதில் எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. அந்த ஹதீஸ் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். என்ன செய்வோம், பொய் பேசுறதையே அவாய்ட் பண்ணிடுவோம். பொய் பேசவே மாட்டோம். ரமதானுடைய காலத்துல பேணுதலாக இருப்போம். ஆனா மற்ற மாதங்கள்ல ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கும். ஆனா சில பேணுதலாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள்ல கட்டாயமாக பேசி ஆகிடுவோம். எந்த ஒரு சூழ்நிலையும் நல்ல ஞாபகம் வைங்க. அபூபக்கர் அடிக்கடி சொல்லுவாங்க, உண்மை சாக விடாது, பொய் வாழ விடாது. உண்மை சாக விடாது, பொய் வாழவே விடாது. இதுதான் யதார்த்தம். உண்மைக்கும் பொய்க்குமான ஒரு யதார்த்த விதி. அப்போ எப்படி பொய்யான விஷயங்களை விட்டு ரமதான்ல நாம விலகி பேணுதலாக இருப்பதற்கு நாம் முயற்சிப்போமோ, அதே போன்று இந்த ஹஜ்ஜுடைய நியத்தை நம்ம செஞ்சுட்டு ஹஜ்ஜுக்கு தயாராக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களிலே நம்மிடத்திலே இது மாதிரியான விஷயங்கள், தீமையான காரியங்கள் எதுவுமே நம்மிடத்திலே அறவே வராமல் பேணுதலாக நாம் வாழ்வதற்கு முயற்சிக்கிறோம். வீண்தர்கம் செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயத்திலும் வீண்தர்கம் செய்யக்கூடாது. குர்ஆனை வைத்து வீண்தர்கம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் பெரும் பாவமாக சொல்லி காட்டுகிறது. குர்ஆனை வைத்து வீண்தர்கம் செய்வதை இஸ்லாமிய மார்க்கம் பெரும் பாவமாக சொல்லுகிறது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சிலர் குர்ஆனை வைத்து நான் தர்கம் செய்து சத்தியத்தை நான் நிரூபிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல ஞாபகம் வைங்க, தர்கம் செய்வதால் ஒரு உண்மை அந்த இடத்திலே பொய்யாக மாற்றப்படும். இதான் யதார்த்தம். உண்மை வெளிப்படும் என்பது அல்ல, சத்தியம் வெளிப்படும் என்பது மட்டுமல்ல, ஒரு உண்மை அந்த இடத்திலே மறைக்கப்படும், பொய்ப்பிக்கப்படும். இதுதான் தர்கத்துடைய யதார்த்தமான ஒரு நிலை. அதனாலதான் நம்முடைய ஜமாத்து பெரும்பாலும் தர்கத்தை தேர்வு செய்வதில்லை. ஆனா என்ன பேசிடுவாங்க நம்ம ஆளுங்க, அவங்க பயந்தாங்கொழிய தர்கம் செய்யறதுக்கு தயார் இல்லை, விவாதம் செய்யறதுக்கு தயார் இல்லை, இஸ்லாம் விவாதம் செய்வதை ஊக்குவிக்கவில்லை, அதனால நம்ம அதை தேர்ந்தெடுப்பதில்லை, அதனால நம்ம விரும்புவதில்லை, இஸ்லாம் அதை விரும்புவதில்லை. ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே மட்டுமல்ல, எந்த ஒரு நேரத்திலும் தர்கம் செய்வதை பார்த்தால் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறார். குர்ஆன் சொல்றதை எடுக்கணுமா, இவங்க சொல்றதை பேசணும். அப்ப அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் மட்டுமல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்திலும் வீணான காரியங்கள், தர்கம் செய்வதை, பாவமான காரியங்கள் செய்வதிலே ஈடுபடக்கூடாது என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். இதுவெல்லாம் ஹஜ்ஜை செய்யக்கூடியவர்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய விஷயங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, நேரம் போதாத காரணத்தினால் இதோடு நம்முடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம். அகூலு கௌலி ஹாதா
அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் லிசாரில் முஃமினீன் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون. உذ்குருல்லாஹ யஸ்தஜிப் லக்கும் வ ذிக்ருல்லாஹி அக்பர். வல்லாஹு யஅலம்.